கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் கூட நினைவு கூறும் தேவன் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட செய்தியை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். கடந்த ஒலிபரப்புகளிலே இவ்விதமாக நினைவு கூறும் தேவன் என்று சொல்லி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். வேதாகம சம்பவங்கள் மூலமாக கர்த்தர் எவ்விதமாக அங்கு ஆபிரகாமுடைய ஜெபத்தை நினைவு கூர்ந்து லோத்தை விடுவித்தார். நோவாவின் ஜெபத்தை நினைவு கூர்ந்து நோவாவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் பேழையிலிருந்து அந்த 150 நாட்கள் ஜலப்பிரவாகத்திலிருந்து மீட்டு அவர்களை மறுபடியுமாய் பூமியிலே நீதிமான்களாக அவர் பயன்படுத்தினார். அன்னாளுடைய ஜெபத்தை நினைவு கூர்ந்து அவளுக்கு சாமுவேலை கொடுத்தார். கொர்நேலியுவின் ஜெபத்தை கேட்டு அவன் குடும்பத்தாரை அவனுடைய ஊராரை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலும் கூட தாவீதையும் அவனுடைய கண்ணீரையும் நினைவு கூர்ந்து அவனை ராஜாவாக உயர்த்தின அந்த செய்தி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆம் அருமையானவர்களே, தாவீதினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவன் ஒரு சாதாரணமான ஏழ்மையான குடும்பத்திலே ஒரு ஆட்டிடையனாக, குடும்பத்திலேயே ஒரு கடைக்குட்டி என்று சொல்லலாம், இளைஞனாக இருந்தபொழுது கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கின்றோம். தாவீது அவன் தாழ்மையான நிலைமையிலே இருந்தான் என்று பார்க்கிறோம். அதனால தான் அவன் அங்கு சங்கீதம் 136 சங்கீதத்தில் 23 வசனத்தில் அவன் இவ்விதமாக தன்னுடைய சங்கீதத்தில் எழுதுகிறான், தாழ்விலே நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அங்கு பாடுகிறதை பார்க்கிறோம். என்னுடைய தாழ்விலே என்னை நினைத்தவரை நான் துதிப்பேன், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி வேறொரு வாக்கியத்திலே நாம் மாற்றிக்கொள்வோமானால் அப்படியாக வாசிக்கலாம். உண்மையாகவே அவனுடைய தாழ்மையை அவன் நினைத்து பார்த்து தன்னை நினைத்தவரை அவன் துதிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், தாழ்மை என்று சொன்னால் என்ன? ஒரு சிறுமைப்பட்ட நிலைமை, ஏழ்மையான ஒரு நிலைமை, ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமை, பிற்படுத்தப்பட்ட ஒரு நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமை, மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை, மற்றவருடைய பார்வையில், உலகத்தின் பார்வையில் கேவலமாக நினைக்கிற ஒரு நிலைமை என்று கூட நாம் சொல்லலாம். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இருந்த அவனை கர்த்தர் ராஜாவாக உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். ஆகவேதான் அவன் தன்னை தாழ்மையிலே நினைத்து உயர்த்தின, ராஜாவாக உயர்த்தின அந்த தேவனை நினைத்து அவன் மறவாதவனாக, அவனை நினைத்து எப்பொழுதும் துதிக்கிற ஒரு சங்கீதக்காரனாக, பாடகனாக, கவிஞனாக, தீர்க்கதரிசியாக, ஊழியக்காரனாக அவன் இருந்தான் என்பதை நாம் அறிகின்றோம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, தாழ்விலே நம்மை நினைத்தவரை நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் துதிக்கிற பிள்ளைகளாக, அவரை குறித்து சாட்சி சொல்லுகிற பிள்ளைகளாக, சாட்சியாக வாழ்கிற குடும்பங்களாக இந்த நாட்களில் நாம் இருக்க வேண்டும் என்று இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் நம்மை உணர்த்த விரும்புகின்றார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, தாவீதை அவருடைய தாழ்மை நிலையிலிருந்து உயர்த்தின தேவன் நம்மையும் அநேகரை உயர்த்தியிருக்கிறார். அநேகரை உயர்த்தின பிறகு நாம் என்ன நினைக்கிறோம், என்ன செய்கிறோம்? என்னுடைய சுய பலத்தினாலே, என்னுடைய சுய பணத்தினாலே, என்னுடைய சுய அறிவினாலே, என்னுடைய எல்லா பலத்தினாலே நான் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி அநேக கிறிஸ்தவர்கள் கூட இன்றைக்கு ஆலயங்களுக்கு செல்வது கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, ஜெப நேரம் என்று கிடையாது, தேவனுடைய சமூகத்தை நாடுவது கிடையாது, ஜெப கூட்டங்களுக்கு செல்வது கிடையாது, ஆண்டவருடைய ஊழியங்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு அதிகமாக நினைவு கூர்ந்து உதவி செய்வதும் ஈடுபாடு கொள்வதும் கிடையாது. அப்படி என்றால் நம்மை நினைத்தவரை, நம்மை உயர்த்தினவரை நாம் துதிப்பதும், அவரை நாம் உயர்த்துவதும், மகிமைப்படுத்துவதும் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை. ஆனால் தாவீதினுடைய வார்த்தையை கவனியுங்கள். அவன் சொல்லுகிறான், என்னுடைய தாழ்வில் என்னை நினைத்தவரை நான் துதிப்பேன், நான் அவரை உயர்த்துவேன் என்று சொல்லி அவன் தன்னை நினைத்தவரை, அந்த தேவனை, நினைவு கூர்ந்த தேவனை அவர் எப்பொழுதும் நினைக்கிறவனாக இருக்கிறார். இன்றைக்கும் கூட அன்றைக்கு அன்னாளை உயர்த்தின தேவன், அன்னாளுடைய ஜெபத்தை நினைவு கூர்ந்து அவரை ஆசீர்வதித்து சாமுவேலை கொடுத்த தேவன், ஆபிரகாமினுடைய ஜெபத்தை கேட்டு லோத்துவை விடுவித்த அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். நம்முடைய ஜெபங்களை கேட்டு நாம் நினைவு கூறுகிறோமா என்றுதான் இன்றைக்கு கேள்வியை ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக வைக்கின்றார். நினைவு கூறுகிறாரா? ஆண்டவர் என்னை நினைவு கூறுகிறாரா? என்னுடைய ஜெபத்தை நினைவு கூறுவாரா? என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பாரா? என்னை மறந்து விட்டாரே, என்னை கைவிட்டாரே என்று அநேக நாட்களே அநேக முறைகளிலே நாம் கலங்குகிறோம், முறையிடுகிறோம், கண்ணீர் விடுகிறோம், புலம்புகிறோம், முறுமுறுக்கிறோம், முணுமுணுக்கிறோம். எனக்கு அருமையான என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் அப்படி
ஆண்டவரை நோக்கி முறுமுறுத்தது உண்டு. விசேஷமாக என்னுடைய சிறை வாழ்க்கையிலே என்னுடைய சாட்சியாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த செய்திக்கு அடிப்படையாக ஆதாரமாக உதவியாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அந்த 7 மாதங்கள் அந்த சவுதி அரேபிய சிறைச்சாலையிலே நான் பட்ட பாடுகளிலே நானும் என் மனைவியும் கண்ணீர் விட்ட நாட்கள் உண்டு. நாங்கள் ஆண்டவரை நோக்கி இதே கேள்வியை நாங்கள் கேட்டதுண்டு. ஆண்டவரே, என்றைக்கு எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களை விடுவிப்பீர்? என்றைக்கு எங்களை உயிரோடு கூட என்னுடைய தாய் நாட்டுக்கு கொண்டு செல்வீர்? என்றைக்கு நீர் கொடுத்த வாக்குறுதியை நீர் நிறைவேற்றுவீர்? நீர் உண்மையாகவே என்னை நினைவு கூர்ந்திருக்கிறீரா? என்னுடைய ஜெபத்தை நீர் நினைவு கூர்ந்திருக்கிறீரா? எங்கள் கண்ணீரை நீர் துடைக்கப் போகிறீரா? என் துக்கத்தை சந்தோஷமாக என்றைக்கு மாற்றப் போகிறீர்? உண்மையிலே நீ நினைவு கூறும் தேவன் தானா என்று சொல்லி, நீர் மறந்து விட்டீர், எங்களை மறந்து விட்டீர் என்று கதறின நாட்கள் உண்டு. ஆண்டவர் அநேக வாக்குறுதிகளை என்னுடைய சிறைச்சாலை வாழ்க்கையிலே கொடுத்தார். அவர் சொன்னார், தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை மகனே, என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன், உன்னுடைய மதில்கள் எப்பொழுதும் என் கண் முன்னால் இருக்கிறது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை நினைவு கூர்ந்திருக்கிறேன், நான் உன்னை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன், நான் உன்னை நிச்சயமாய் பயன்படுத்துவேன் என்று சொல்லி அநேக முறை எனக்கு அந்த சிறைச்சாலின் பாடுகள் மத்தியிலே ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்தார். அநேக முறை சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொன்னார். அநேக முறை சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொன்னார். மேலும் சொன்னார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, நான் செய்த உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லி ஏசாயா 54:10 சொல்லப்பட்டது போல எனக்கு வாக்குறுதிகளை கொடுத்தார். அநேக வாக்குறுதிகளை கொடுத்தார். அப்பொழுது ஒவ்வொரு நாளும் நான் எந்த நாளிலே விடுதலை செய்யப்படுவேன், அடுத்த வாரம் விடுதலை செய்யப்படுவேன் என்று ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார், என்னை நினைவு கூர்ந்திருக்கிறார், என்னை விடுவிப்பார் என்று சொல்லி எதிர்பார்த்தது உண்மைதான். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, 2 நாட்கள் அல்ல, 204 நாட்கள், கிட்டத்தட்ட 7 மாதங்கள் நான் அந்த சிறைச்சாலையில் பலவிதமான பாடுகள் வேதனைகள் மத்தியிலே நானும் என் மனைவியும் கண்ணீரின் பாதையிலே சென்று கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் நினைவு கூறுகிற தேவன் அல்ல. அவர் என்னை மறந்து விட்டார், என் குடும்பத்தை என் பிள்ளைகளை மறந்து விட்டார், என் செய்த ஊழியத்தை இந்த அரபு தேசத்தில் வைராக்கியத்தோடு செய்தேனே, சுவாசத்தோடு செய்தேனே, ரிஸ்க் எடுத்து செய்தேனே, எல்லாவற்றையும் மறந்து விட்டார் என்று நான் ஆண்டவருடைய சர்வ வல்லமையை நான் சந்தேகித்த நாட்கள் உண்டு, முறுமுறுத்த நாட்கள் உண்டு, முணுமுணுத்த நாட்கள் உண்டு. கேவலமான நிலைமையிலே அந்த சிறைச்சாலையில் நாங்கள் நடத்தப்பட்டோம், தாழ்மையான நிலைமையிலே நாங்கள் நடத்தப்பட்டோம், நிந்தை அவமானத்திலே நாங்கள் அந்த பாதையில் இருந்தோம். விசேஷமாக நான் இருந்த ஒரு கடைசி சிறைச்சாலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு புழுதியிலே ஒரு மணலிலே படுத்திருந்தேன். தூசி புகை நாற்றம் அங்கு நிரம்பியிருந்த அந்த ஒரு கடைசி ஜெயிலில் பன்றிகள் தான் படுக்கும் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட 400 பேர் படுக்கக்கூடிய ஒரு கூடாரத்தில், ஒரு ஆஸ்பெஸ்டா ஷீட் போட்ட ஒரு கூடாரத்தில் நாங்கள் 1200 கைதிகள் மத்தியிலே படுத்தோம். 14 அந்த அண்டர் கிரவுண்ட் சர்ச் பாஸ்டர்ஸ் என்று சொல்லலாம். அந்த 14 விசுவாசிகளாக எங்களை அந்த 4வது சிறையிலே இந்தியாவுக்கும் அவரவர் நாட்டிற்கும் நாடு கடத்தி விடுவோம் என்று சொல்லி ஏமாற்றி கொண்டு போய் 6 மாதங்கள் கழித்து அந்த சிறைச்சாலையில் 1 மாத காலமாக அந்த கடைசி சாலையில் வைத்தார்கள். அந்த சிறைச்சாலை ஏறக்குறைய பன்றிகள் படுக்கக்கூடிய ஒரு கூடாரமாக இருந்தது. 400 பேர் படுக்க வேண்டிய இடத்துல 1200 பேர் 3 மடங்கு கைதிகள் படுத்திருக்கிறார்கள். அந்த சிறைச்சாலையிலே கைதிகள் எல்லாம் புகைப்பிடிக்கலாம். அப்படி என்றால் அந்த மணலினுடைய தூசு, அந்த சிறைச்சாலையிலே பலவிதமான முஸ்லீம் கைதிகள் தீவிரவாதிகள் இருந்த அந்த சிறைச்சாலையிலே புகை நாற்றம். 1200 பேருக்கு அங்கு 3 டாய்லெட்ஸ் தான் உண்டு, தண்ணீர் வசதி கிடையாது. 1200 கைதிகள் அங்கே தண்ணி இல்லாத டாய்லெட்டுக்கு போனால் எப்படி இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள். 21ஆம் நூற்றாண்டிலே உண்மையாக என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த வேதனையான, கேவலமான, தாழ்த்தப்பட்ட, சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையை உங்களுக்கு நான் இன்றைக்கு சாட்சியாக சொல்லி கொண்டிருக்கிறேன். ஏன் என்று சொன்னால், தாழ்மையிலே நினைத்த அந்த தாவீதை உயர்த்தின தேவன் இன்றைக்கு அந்த கேவலமான படுகுழியிலே பள்ளத்திலே இருந்த என்னையும் தூக்கி எடுத்து உயர்த்தி இன்றைக்கு உலகமெங்கும் பயன்படுத்தி
என்னை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு தேவனுடைய நாம மகிமைக்காக இந்த சாட்சி உங்கள் மத்தியிலே இந்த செய்தியின் ஊடாக உங்களுக்கு நான் வழங்கி கொண்டிருக்கிறேன். ஆம், எனக்கு அருமையானவர்களே, தாவீதை அவன் ஆட்டிடையனாக இருந்தான், இளைஞனாயிருந்தான். கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்து அவனை சவுல் மூலமாக உயர்த்தினது உண்மைதான். ஆனால் அதே சவுல் ராஜா பொறாமை கொண்டு அவரை விரட்டி அடிக்கிறான், கொலை செய்ய எத்தனைக்கின்றான். ஏன்? அவனுடைய சொந்த குமாரர்களில் ஒருவனாகிய அப்சலோமே தன்னுடைய தகப்பனாக தாவீதை கொன்று ராஜாங்கத்தை கைப்பற்றும்படியாய் அவனை தேடி திரிகிறான். ஆக சவுல் ராஜாவுக்கும் அவன் பயந்து குகைகளிலே, மலைகளிலே, உதர்களிலே அவன் பதுங்கி கொண்டிருக்கிறான். தன்னுடைய மகன் அப்சலோம் தன்னை கொலை செய்து விடுவான் என்று அஞ்சி அநேக இடங்களிலே அவன் பதுங்கி அவன் பாடுகளை அனுபவித்த நாட்களிலே அவன் ஆண்டவரை நோக்கி அவன் கதறி இருக்கிறான். ஆண்டவரே, என்னுடைய கஷ்டத்தை நீ நினைவு கூர்ந்திருக்கிறீரா? இந்த சவுல் ராஜா என்னை தேடிக்கொண்டிருக்கிறாரே கொலை செய்ய, என்னுடைய மகனே, என்னுடைய புதல்வனே என்னை கொலை செய்ய தேடிக்கொண்டிருக்கிறானே, எப்பொழுது என் ஜெபத்தை கேட்பீர்? எப்பொழுது என் கண்ணீரை துடைப்பீர்? எப்பொழுது மறுபடியும் நான் ராஜாவாக இந்த தேசத்துக்கு திரும்பி வருவேன் என்று சொல்லி தாவீதும் கலங்கி இருக்கிறான், கதறி இருக்கிறான். ஆனால் கர்த்தர் உண்மையாகவே நினைவு கூர்ந்தார். அவனை மறுபடியுமாய் அதே தேசத்தில் இஸ்ரவேல் ராஜாவாக மாற்றி இன்றைக்கும் கூட நம்முடைய ஒரு பெரிய தேவதாசர்களில், தேவ மனிதர்களில் ஒருவனாக, ராஜாவாக இன்றைக்கு நமக்கும் அவர் ஒரு வழிகாட்டியாய், சாட்சியாக தாவீது இருக்கிறார். கர்த்தர் அவனை மறுபடியுமாய் உயர்த்தினார். அவனுடைய கண்ணீரின் செபத்தை கேட்டார். கண்ணீரை துருத்தியிலே வைத்திருக்கிறேன் தாவீதே என்று சொல்லி அவனை நினைவு கூர்ந்த தேவன் அவனை உயர்த்தினார். அதனால் தான் தாவீது சொன்னான், என்னுடைய தாழ்விலே என்னை நினைத்தவரை நான் என்றென்றைக்கும் துதிப்பேன் என்று சொன்னான். எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய தகப்பனார் ஒரு ஆசிரியர், தலைமை ஆசிரியர் இருந்து மரித்தவர் தான். அவர் எனக்கு சிறு பிள்ளையிலிருந்து அவர் சொல்லுவார், ஒரு காரியத்தை சொல்லுவார், நம்மை தாழ்விலிருந்து நம்மை உயர்த்தினவரை நாம் எப்பொழுதும் துதிக்க வேண்டும் மகனே என்று சொல்லுவார். அவர் பயங்கரமான கஷ்டத்தின் பாதையில், வறுமையிலிருந்து அவருடைய பெற்றோர் படிக்க வைத்து தலைமை ஆசிரியர், அந்த நாட்களிலே, பஞ்ச நாட்களிலே அவரை ஒரு ஆசிரியராக அவருடைய பெற்றோர் மாற்றியிருக்கிறார்கள். ஆகவே தான் அவருடைய அனுபவத்திலிருந்து சாட்சியாக எனக்கு சொல்லுவார், மகனே, எப்பொழுதும் நாம் ஒரு காரியத்தை நாம் ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். நம்முடைய தாழ்விலிருந்து நம்மை உயர்த்தின அந்த தேவனை நாம் மறக்கவே கூடாது. நினைவு கூர்ந்து எப்பொழுதும் அவரை துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். துதிக்கிற குடும்பங்களாய், ஆராதிக்கிற பிள்ளைகளாய், அவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் நாம் என்றென்றைக்கும் வாழ வேண்டும் என்று சொல்லி என்னுடைய தகப்பனார் நான் சிறு வயதாக இருக்கும் பொழுதே எனக்கு அறிவுரை கூறுவார். ஆம், இன்றைக்கும் கூட அந்த அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன். என்னுடைய தாழ்விலே, படுகுழியிலே எங்களை நினைத்தவரை, என் மனைவி பிள்ளைகளை நினைத்தவரை இன்றைக்கும் நான் உலகமெங்கும் துதித்து ஆராதித்து சாட்சியாக சொல்லுகிற ஒரு காரணம் உண்டு. அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட படுகொழியிலிருந்து, தாழ்மையான கேவலமான நிலைமையிலிருந்து என்னை தூக்கி எடுத்தவரை நினைத்து தான் இன்றைக்கு நான் முழு நேர ஊழியத்தை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் அவரை துதிக்கவே நான் விரும்புகிறேன். இறுதி மூச்சு அடங்குகிற வரைக்கும் அவரை துதித்து தான், அவரை ஆராதித்து தான், அவரை குறித்து செய்தியை அறிவித்து தான் நான் வாழ்வேன் என்று ஒரு தீர்மானத்தை பொறுத்தனை நான் செய்திருக்கிறேன். ஆக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் எத்தனையோ காரியங்களை நினைத்திருக்கிறார். எத்தனையோ முறை உங்கள் ஜெபங்களை கேட்டு அவர் நினைந்தருளி உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், அற்புதம் செய்திருக்கிறார், அதிசயங்களை செய்திருக்கிறார். ஆனால் அநேகர் என்ன செய்கிறோம்? நாம் ஜெபத்தை கேட்ட தேவனை நாம் மறந்து விடுகிறோம், வேத வாசிப்பை மறந்து விடுகிறோம், ஜபிக்கிறதை மறந்து விடுகிறோம், ஆலயத்துக்கு செல்கிறதை மறந்து விடுகிறோம். எல்லாவற்றையும் செய்ய நமக்கு ஞாபகம் உண்டு, ஆனால் ஆண்டவரை தேட ஞாபகம் இல்லை. ஆலயத்துக்கு செல்வதற்கு நமக்கு ஞாபகம் இருக்காது, வேதம் வாசிக்க நமக்கு ஞாபகம் இருக்காது, ஜெபிக்க நமக்கு நேரம் இருக்காது, ஞாபகம் இருக்காது. ஆனால் எல்லாவற்றையும் செய்ய உலக பிரகாரமான வழக்கங்களை, சடங்குகளை, சம்பிரதாயங்களை, நாம் வேலைக்கு செல்ல நேரம் உண்டு, மற்ற விளையாட்டு காரியங்களை செய்ய நேரம் உண்டு. ஆனால் ஆண்டவரை தேட நமக்கு நேரம் கிடையாது. ஆண்டவரையே மறந்து விடுகிறோம். ஆண்டவருக்குரிய காரியங்களை, ஊழியங்களையும் மறந்து விடுகிறோம். அவரை நினைக்க நாம் மறந்து விடுகிறோம். நம்மை நினைவுக்கு இந்த தேவனை நாம் நினைப்பதற்கு நேரமில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார். அருமையானவர்களே, நான் உன்னை நினைத்திருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், நீ என்னை நினைப்பாயா, நீ என்னை மறந்து விடுவாயா என்று ஆண்டவர் இன்றைக்கு கேட்கின்றார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை ஏற்கனவே செய்திருக்கிறார், இன்னும் செய்ய விரும்புகிறார். அப்படி என்றால் நீங்கள் அவரை நினைவு கூறுவீர்களா? இறுதி நாள் வரைக்கும் நாம் யாரை மறந்து விட்டால் ஆண்டவரை மறக்க வேண்டாம்.
வேத வாசிப்பை மறக்க வேண்டாம், ஜெப நேரத்தை மறக்க வேண்டாம், ஆலயத்துக்கு செல்வதை மறக்க வேண்டாம், ஊழியம் செய்வதை மறக்க வேண்டாம், ஊழியக்காரர்களுக்கு ஊழியங்களுக்கு உதவி செய்வதை நீங்கள் ஒரு காலம் மறவாதீர்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், உங்கள் ஜெபத்தை நினைத்திருக்கிறார். அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. தாவீது சந்தேகப்பட்டிருப்பார், நோவா சந்தேகப்பட்டிருப்பார். ஆனால் கர்த்தர் நினைத்து அவனுடைய ஜலப்பிரயாணத்தை, அந்த ஜலப்பிரவாகத்தை நிறுத்தி அவருடைய குடும்பத்தோடு கூட அவளை வெளியே வரும்படி செய்து அவளை ரட்சித்தார். ஆபிரகாமின் ஜெபத்தை நினைத்து லோத்துவை விடுவித்தார். அன்னாளின் ஜெபத்தை நினைவு கூர்ந்து அவளுக்கு சாமுவேலை கொடுத்தார். கொர்நேலியுவின் ஜெபத்தை கேட்டு தான தருமங்களை நினைத்து அவர் அவன் குடும்பத்தாரை ஆசீர்வதித்தார். தாவீதினுடைய கண்ணீரை அவர் நினைத்து அவனை ராஜாவாக மறுபடியுமாய் உயர்த்தினார். என்னுடைய பாடுகளையும், அந்த சவுதி அரேபியாவில் பட்ட பாடுகளையும் கண்ணீரின் ஜெபத்தையும் நினைவு கூர்ந்து என்னை அற்புத விதமாக உயிரோடு கூட இந்தியாவுக்கு கொண்டு வந்து இன்றைக்கு அமெரிக்க தேசத்திற்கு கொண்டு சென்று 17 தேசங்களுக்கும் கொண்டு சென்று என்னை ஆசீர்வதித்த அதே தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஜெபங்களையும் அவர் நினைத்திருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். இன்னும் எனக்கு ஜெபத்திற்கு விடை கிடைக்கவில்லையே, இன்னும் என்னுடைய கஷ்டங்களுக்கு பிரச்சனைகளுக்கு முடிவு இல்லையே, தீர்வு இல்லையே, ஏன் ஆண்டவர் என் ஜெபத்தை மறந்து விட்டார், ஏன் என்னை மறந்து விட்டார் என்று கூட இன்றைக்கு நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம், பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தார் அடிமைத்தனத்திலே, அன்றைக்கு எகிப்து தேசத்திலே முறையிட்டார்கள், ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டார்கள். ஆண்டவர் மறந்து விட்டாரோ, எத்தனை நாட்கள் இந்த அடிமைத்தனத்தில், இந்த கொடுமையிலே நாங்கள் உழன்று கொண்டிருப்போம் இந்த பார்வோன் தேசத்திலே என்று அவர்களும் கதறினார்கள். அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய பரிசுத்த ஜனம், சொந்த ஜனம் என்று அழைக்கப்பட்டவர்கள். அவர்களே அவர்கள் அடிமைத்தனத்திலே அவர்கள் முறையிட்டு கொண்டிருந்தால் 1 ஆண்டல்ல 2 ஆண்டல்ல 400 ஆண்டுகள். இன்றைக்கு ஒருவேளை ஒரு நாளிலே நாம் ஜெபம் கேட்கப்படணும் விரும்புகிறோம், அது நல்லது தான். ஆண்டவர் அதிசயமானவர், அற்புதமானவர், ஒரே நிமிடத்தில் அற்புதத்தை செய்ய வல்லவர் தான். ஆனால் சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சில காலத்தை அனுமதிக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே 2 நாட்களில் அவர் விடுதலை செய்திருக்க முடியும். ஆனால் ஏன் 204 நாட்கள் அவர் நீடித்தார்? அவருக்கு தெரியும், இவ்வளவு நாட்கள் இந்த மகன் எனக்காக பாடுகளை சகிக்க முடியும், பொறுமையாக இருக்க முடியும் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையிலே இந்த உபத்திரவத்தை அவர் அனுமதித்தார். அவ்வளவு நாட்கள் அனுமதித்ததுனால தான் இன்றைக்கு நான் வெளியே ஒரு முழு நேர ஊழியக்காரனை மாறி இருக்கிறேன். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடிகிறது, அநேகரை உற்சாகப்படுத்த முடிகிறது. என்னுடைய சாட்சியினாலே அநேகர் பலப்பட்டிருக்கிறாங்க. தற்கொலைக்கு போனவங்கெல்லாம் திரும்பி வந்திருக்கிறாங்க என்னுடைய சாட்சியை கேட்டு. அவங்க சொல்கிறாங்க, ஃபோன் பண்ணி, பிரதர் உங்கள் புஸ்தகத்தை படித்தோம், உங்கள் ஒலிநாடாவை, சாட்சி ஒலிநாடாவை கேட்டோம், தற்கொலைக்கு போய்கொண்டிருந்தேன் நான், ஆனால் யாரோ ஒருவர் இந்த புத்தகத்தை கொடுத்தார், நான் வாசித்து பார்த்தேன், அதன் பிறகுதான் என்னுடைய கஷ்டம் பாடுகள், நீங்கள் பட்ட பாடுகள் ஒரு 5% கூட இல்லை பிரதர். ஆகவே என்னுடைய முடிவை நான் மாற்றிக்கொண்டேன், இனி நான் தற்கொலைக்கு போக மாட்டேன். இந்த விசுவாசம் எனக்கும் வேண்டும். நானும் ஆண்டவருக்காய் கடைசி வரைக்கும் என்ன நேர்ந்தாலும், என்ன பிரச்சனை என் குடும்பத்தில் வந்தாலும், இறுதி வரை நான் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன். ஏனென்றால் உங்களை ஆண்டவர் இவ்வளவு நாட்கள் கழித்து அற்புத விதமாக விடுதலையோடு கூட இந்தியாவுக்கு கொண்டு வந்து பயன்படுத்தி இருக்கிறார். அதே தேவன் எங்களையும் அவர் கைவிடவே மாட்டார் என்று சொல்லி நான் முடிவு வரை என்னுடைய விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன். இனி இந்த தற்கொலை முடிவுக்கு நான் போக மாட்டேன் என்று சொல்லி சாட்சிகள் நான் கேட்டிருக்கிறேன். ஆக எனக்கு அருமையானவர்கள் அநேகர் இப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்டு பலப்பட்டிருக்கிறாங்க, உற்சாகப்பட்டிருக்காங்க, அவங்க தீமையான முடிவை மாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று நான் அநேக சாட்சிகள் நான் உங்கள் முன்னாலே நான் இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், கர்த்தர் சில வேளைகளில் நம்முடைய பாடுகளை அனுமதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாடுகள் எல்லாம் நன்மைக்காகத்தான். வசனம் சொல்லுகிறது அல்லவா, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. சில வேளை ஆண்டவர் ஒரு நிமிடத்தில் அற்புதம் செய்வார், சில வேளையில் தாமதமாக பதில் கொடுப்பார். காரணம் அவருக்கு தான் தெரியும். ஏற்ற வேளையில் ஏற்றதை செய்ய அவர் தாமதிக்கிறார். அவருடைய நேரம் வரும்போது எல்லாம் சரியாக இருக்கும். ஆகவே இடைவிடாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நினைவு கூர்ந்து அந்த நேரத்தில், சரியான நேரத்தில் உங்கள் மகளுக்கு திருமணம் செய்து வைப்பார், சரியான இடத்திலே வேலை கொடுப்பார், சரியான கம்பெனியில் சரியான சேலரி கொடுப்பதற்காக தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார். சில வேளை நாம் அவசரப்படுகிறோம், ஆத்திரப்படுகிறோம், சுய புத்தியின் மேல் சார்ந்து ஓடுகிறோம். அப்பொழுது நாம் சிக்கிக்கொள்ளுகிறோம், அதிலிருந்து தப்ப முடியாமல் வேதனைப்படுகிறோம், கண்ணீர் விடுகிறோம். அந்த நிலைக்கு நாம் போகக்கூடாது என்று சொல்லிதான்
பரம தகப்பன் நம்முடைய தேவைகளை அறிந்து தாமதமாயிருந்தாலும் ஏற்ற வேளையிலே ஏற்றதை அவர் செய்கிற தேவனாய், நினைவு கூர்ந்து செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் நம்மை மறக்கவில்லை, உங்கள் ஜெபத்தை மறக்கவில்லை, அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். நிச்சயமாய் அவர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115:12 சொல்வது போல கர்த்தர் உங்களையும் என்னையும் நினைத்திருக்கிறார். இந்த நிலைமையிலிருந்து, தாழ்மையான நிலையிலிருந்து இன்னமும் அவர் ஒரு படி அல்ல, பல படிகள் நம்மை உயர்த்த அவர் தயாராய் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். நம்மை தாழ்விலே நம்மை நினைத்தவரை நாம் துதிப்போம். நம்ம தாழ்விலே தாவீதை நினைத்து அவரை உயர்த்தின தேவனை அவன் துதித்தது போல நாமும் கூட மறவாமல் என்ன செய்யணும்? நாம் அவரையே துதிக்கிற பிள்ளைகளாய், நன்றியுள்ள பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். வாழ்நாள் முழுவதும் நாம் நன்றியுள்ள பிள்ளைகளாய், சாட்சிகளாய் நாம் வாழ்வோம். அவரையே துதித்து ஆராதித்து அவருடைய பிள்ளைகளாய் அவரோடு கூட ஐக்கியம் கொள்வோம். தேவ சமூகத்தை மறக்க வேண்டாம், ஜெப வாழ்க்கையை மறக்க வேண்டாம், வேத வாசிப்பை மறக்க வேண்டாம், மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சுவிசேஷத்தை சொல்ல மறக்க வேண்டாம். கடைசி நாட்களில் ஆண்டவருக்காக நாம் எப்பொழுதும் அவரை நினைவு கூர்ந்து சாட்சிகளாய் வாழ்கிற குடும்பங்களாய், பிள்ளைகளாய், விசுவாசிகளாய், ஊழியர்களாய், சபைகளாய் நாம் எழுந்து பிரகாசிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பும் கிருபையும் நிறைந்த அருமையான பரம தகப்பனே, இந்த வேளையிலே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் நன்றி ராஜா. நான் அல்ல, சுயமல்ல, மாம்சமல்ல, உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அளித்ததற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, நீர் நினைவு கூறும் தேவன் என்பதை மறுபடியுமாய் ஆண்டவரே மக்களுக்கு நீர் உணர்த்தினதற்காய் நன்றி ராஜா. கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ, என் ஜெபத்தை மறந்து விட்டாரோ என்று கதறிக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது நீர் ஆண்டவரே உற்சாகமான வார்த்தையை தந்ததற்காய் நன்றி. மகளே, உன்னுடைய ஜெபத்தை நான் மறக்கல, உன் கஷ்டத்தை நான், கவலையை நான் மறக்கல, நான் நினைவு கூர்ந்திருக்கிறேன். ஏற்ற வேளையில விடுதலையை தருவேன், நல்ல தீர்வை கொடுப்பேன், நல்ல முடிவை கொடுப்பேன் என்று சொல்வதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சீக்கிரமாய் நான் உயர்த்துவேன், உன்னை நினைத்திருக்கிறேன், நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று எந்த வேளையிலே நீர் வாக்குறுதி கொடுப்பதற்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் திடப்படுத்தினதற்காய் நன்றி, உற்சாகப்படுத்தினதற்காய் நன்றி ஆண்டவரே. சமாதானம், சந்தோஷத்தை, நிம்மதியை இந்த வார்த்தைகள் மூலமாய் நீர் கொடுத்ததற்காய் நன்றி ராஜா. நீர் அப்படியே செய்ய போகிறீர். அதற்காக நாங்கள் இப்பொழுதே நன்றி படைக்கிறோம். துதிகன மகிமை உமக்கு மாத்திரமே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து என்னும் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். India, a land rich in colors, is the second largest democracy in the world. With over 6 billion people, it is also the world's second most populated country. In Chennai alone, the capital of the state of Tamil Nadu, there are over 4 million people. It is in this South Indian state, Voice of the Solid Rock Ministries has its foundation. In a land dominated by idolatry, God has chosen His servants to carry the light of the gospel to those lost in darkness. Pastor Prabhu Isaac and Voice of the Solid Rock Ministries are committed to do the same. Born and raised in Vellore, Pastor Prabhu Isaac, the founder of this Christian and charitable organization, was a radiographer in the medical profession. He worked for the Ministry of Health Hospital in Jeddah, Saudi Arabia from 1984 to 2001. During that period, the Lord met with him. Very soon, Pastor Prabhu surrendered his life to Christ and received personal salvation. His new life in Christ emboldened him to start secret underground Christian activities even in that restricted nation of Saudi Arabia. From 1990, he continued his work for the glory of God under the banner Voice of the Solid Rock Ministry. On 19th July 2001, the secret police of the Saudi government arrested him. He was imprisoned and persecuted in the Saudi jail for 204 days. But by the grace of God,
and earnest prayers of our worldwide believers, he was released and deported to India on the 7th of February 2002. Since then, for the past 7 years, Pastor Prabhu Isaac is serving the Lord along with his family through his testimony and the message of the gospel of Jesus Christ in India and in many countries around the world. His gift of singing has long instilled the desire to lead people in worship before every testimony and message. Worship is a Levitical ministry that takes us into the very sanctuary where God dwells. Keeping this in mind, Voice of the Solid Rock has special worship services encouraging the young and the old to draw near to God. A huge part of Voice of the Solid Rock ministry is the village outreach, covering several villages near Vellore and in the nearby state of Andhra Pradesh. Jesus is being proclaimed to the people everywhere. With the help of our outreach and evangelism staff, the good news is taken to every house and every soul, even to such remote villages like Nararipet near Ramapuram in Andhra Pradesh, where the villagers live deep in the interiors, mostly near quarries. God's servants do not hesitate to go. They undertake every difficult road and literally overcome mountains to spread the gospel. Because of the undying love of Christ and his servants, many villagers are constantly delivered from witchcraft and healed from many sicknesses. As part of the village outreaches, an important group of people are touched every day. The children and youth, who are the future of India, are taught and encouraged to grow in a personal relationship with Christ through Christian songs and Bible stories. The children and youth ministry is undertaken in the Andhra Pradesh villages as well as in Vellore. Every Sunday evening, around 25 to 30 children gather for Sunday class in the main church, the Solid Rock Prayer House. The staff from the church also visit 2 orphanages every week, guiding the youth in their spiritual walk. Meanwhile, by the guidance of the Holy Spirit, Pastor Prabhu Isaac began his church ministry. He was anointed as pastor and very soon established the main church called the Solid Rock Prayer House in Vellore on the 1st of October 2008. The church planting ministry now has 4 branch churches established in Kondakuppam, Nellikuppam, Sipcot Ranipet, and Nararipet in Andhra Pradesh. 5 pastors and 5 evangelists are assisting this ministry with dedication. They are all supported financially by the Voice of the Solid Rock ministry. The church in Kondakuppam is unfinished. The walls and roof have to be built. Around 20 families attend this church. The Nellikuppam church needs a sheet for a ceiling. The church has to be extended. In the same grounds, the ministry has a vision to build a school and orphanage in the very near future. In the village of Periyapudur, Voice of the Solid Rock Ministries had bought a land to plant a church. However, because of stiff opposition from influential Hindus of that village, the work has been stopped temporarily.
We are praying and hoping that very soon God will open the doors for us to build a church there. We covet your prayers for the same. As the churches began to grow, many from the villages were saved, and so far more than 20 have taken water baptisms at the main church, publicly testifying to their new faith in Jesus Christ. But it is not without its problems and opposition. Medical camps are conducted in these remote villages for the poor people. Many receive free treatments, and so far a number of them from these villages have also received free eye operations. But the purpose of the ministry does not stop there. At the end of the medical camps, gospel meetings are conducted in the same village to spread the good news of Jesus Christ among them. Under the Vellore ministry, around 30 widows are also supported by Voice of the Solid Rock. Voice of the Solid Rock also extends educational support to many poor children. Pastor Prabhu Isaac and his wife are now settled in the city of Pittsburgh, Pennsylvania, in United States of America. Mrs. Susila Prabhu has undertaken the call to start a small fellowship under Voice of the Solid Rock Ministries banner. Today, the Solid Rock Prayer Fellowship in Pittsburgh has 10 families attending regularly. And every year, Voice of the Solid Rock also conducts annual crusades with special speakers coming from all over the world. God has taken Pastor Prabhu Isaac to several countries in order to spread the good news of Jesus Christ. Pastor Prabhu Isaac has been to Switzerland, France, Germany, Canada, and even some Middle East countries. Pastor Prabhu Isaac's books about his experiences in the Saudi Arabian prisons are released in English as well as in Tamil. These books have touched, challenged, encouraged thousands of people around the globe. Pastor Prabhu Isaac has released 3 audio albums and 2 DVD albums. The songs, written and composed by him out of his experiences in prison, have touched and blessed every soul that has listened to the songs. The messages and songs are now telecast regularly through Salvation TV from India and Holy God TV from France. Many who have seen these songs and heard his messages around the world have been blessed. We thank every one of you for your prayers. Since the ministry continues to grow, we require more of your prayers and support. You can partner with us and send your support or contact us at the following addresses. Our address in India, number 13, C.M. John Street, Second Cross, Sengutai, Katpadi, Vellore, 63207, Tamil Nadu, India. Our address in United States of America, number 344, Apartment 1A, Oakville Drive, Pittsburgh, PA, zip code 15220. Thank you for your prayers once again, and God bless you.